ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, நான், சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ரேவதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி. சிக்கன் கிரேவி செய்ய வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் வணக்கி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அரை கப் அளவு சின்ன வெங்காயம் வானலில் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு கட்டி பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது அடுத்ததாக ஜீரக மிளகு ஒரு ஸ்பூன், கசகசா ஒரு அரை டீஸ்பூன், சின்னதாக ஒரு துண்டு பட்டை, சோம்பு, நட்சத்திர சோம்பு எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். கிரேவி செய்ய வானலில் 4 ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காய பேஸ்ட் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. அடுத்ததாக சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா 1.5 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த சிக்கன்லாம் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே சிக்கன் வதங்கட்டும். சிக்கன் போட்ட பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா 5 நிமிஷம் வதங்கின பிறகு மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன். கரம் மசாலா 1 டீஸ்பூன். சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அடுத்ததாக 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். தக்காளி சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். தண்ணி எதுவும் சேர்க்கல. 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சோன்னே சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வந்துருச்சு. இப்போது இந்த தண்ணியிலே சிக்கன் நல்லா வெந்துடும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி பெரட்டின மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். நான் கொஞ்சம் கிரேவி மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வேணுங்கிறதுனால ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன்.
இப்போ அதை சேர்க்குறேன். கூட தண்ணி எதுவும் சேர்க்கல, இதில் இருக்க தண்ணியே போதும். ஒரு கொதி வந்தால் நல்ல திக்னஸ் ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தேங்காய் சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு. தேங்காயோட பச்சை வாசனை போயிடுச்சு. சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கலாம். நல்ல கார சாரமான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கூடயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களும் இதே போல் வீட்டில் ஒரு சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.